உறையூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில், கல்கருடன் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், கல்கருடன் வீதி உலா வரக்கூடிய ஒரே கோவில் இதுதான். தாயாரின் பெருமாளை சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தைருக்கா, பதவியர்கள், வியாபார அபிவிருத்தி, நவகிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், பக்தி தோஷம், ராகு கேது தோஷங்களை பொறுத்துக்கிட்டார். தாயாரின் பெருமாளை சேர்த்து வச்சதுனால எல்லா விதமான காரியங்களையும் பொறுத்துக்கிட்டார். தாயாரும் பெருமாளும் கல்யாணத்துக்கு காரணமா இருக்கார். ராமாயணத்தில் எப்படி ஆஞ்சநேய சுவாமிக்கு திரும்பவும் தான் இருக்கிற திருவாதிகாரிக்கு பேர் உண்டு. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். சார் ஒரு வீடியோல சனி பகவானை பத்தியும் சனியினுடைய தாக்கத்திலேருந்து நாங்கள் எப்படி வர்றதுன்னோம், சனி தசை சனி புத்தியில் யாராவது ஜாதகத்தில் இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் பரிகாரத்தை சொல்லிட்டீங்க. இது ஒன் ஆஃப் த பரிகாரம்ஸ் தான், சரியா? இந்த திருக்கொல்லிக்காடு கோவில் அப்படிங்கிறது அதில் இன்னும் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குது. சனியோட ஸ்தானம் இருக்குது, என்ன நிறம் அந்த கோயிலுக்கு போட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இன்னும் அது கொஞ்சம் சுய ஜாதகங்களோட குடும்ப பாரம்பரியங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் கூட அது மாறும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பரிகாரங்கள் சொல்லணும். நிறைய ஜோதிடர்கள் கூட இந்த பரிகாரத்தை எடுத்து நல்ல விதமாக சொல்லலாம். கண்டிப்பாக ரிசல்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ஸ்தலம் மிகப்பெரிய உயரங்களை அடைஞ்சிருச்சு ஆல்ரெடி. இன்னும் மிக பிரசித்தியான அளவுக்கு தமிழ்நாட்டின் பெருமையை எடுத்து சொல்கிற அளவுக்கு இந்த கோவில்கள் உண்டு. சார், அடுத்து ராகுவை பற்றி சொன்னியே, சனி செஞ்சதில் 75% செய்யும்னு. பாவ கிரகம் தான், சர்ப கிரகம் தான், கண்ணுக்கு தெரியாது. அப்போ நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, இந்த பாம்புக்கு என்ன பரிகாரம் செய்யறது? நாக தேவதைகளோட சாபம், நாக பெண்மணிகளோட சாபம். அதாவது இந்த வம்சத்தில் 2 தாரம் 3 தாரம் பெண் குழந்தைகள் இறந்து போகிறது, பொம்பளை சாபம், இதெல்லாம் தான் நாக கன்னிகைகளோட சாபம்னு ஜோதிடத்தில் அர்த்தமாக பார்க்கணும். இதை லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. சர்பகிரகம் கண்ணுக்கு தெரியாது, அருவமான 2 புள்ளிகள். எப்படின்னா, சந்திரனோட முன்னாடி இருக்கிற முனை ராகு, சந்திரன் மனசு பேராசைப்படுறது ராகு. ஐயா எதுவுமே வேணாம் ஐயா, கோவிலில் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், இது கேது, சந்திரனோட பின்னாடி விழுற நிழல். இந்த 2 புள்ளியும் தான் ராகுவும் கேதுவும் சொல்லுது. இதுதான் நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அப்போ சார், இந்த ராகுவுக்கு பிரீதி என்ன, இந்த பாம்புக்கு பிரீதி என்ன? மகுடி வாசிக்கிறதா, இல்லை இந்த பாம்பை கொடையாய் கொண்ட தெய்வங்களை போய் தரிசனம் பண்ணுறதா? பிள்ளையார் பாம்பை பெல்ட்டாக கட்டி இருக்கிறாரு. இந்த பாம்புக்கு எது பவர்ஃபுல்லான பரிகாரம்? நிறைய பரிகாரம் இருக்குது, நிறைய கோவில்கள் இருக்குது. காலஹஸ்தி இருக்குது, அந்த ஹஸ்தி இருக்குது, இந்த ஹஸ்தி இருக்குது. ஆனால் இந்த பாம்புக்கு உங்கள் ஸ்டைலில் என்ன பரிகாரம்? இது நிறைய ஜோதிடர்களுக்கும் பயன்படும். நான் ஜோதிடர்கள்கிட்ட சண்டை போடுறேன், திட்டுறேன் அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு டிப்ஸும் தரேன். இந்த கோவிலை பிடிச்சி வச்சுக்கோங்க. எந்த ஜோதிடர்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இந்த கோவிலெல்லாம் பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி அங்கே என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். அங்கே கருப்பு திராட்சை விநியோகம், பேரிச்சம்பளம், இரும்பு சத்துள்ள பொருள். இது என்னன்னா, இந்த சனி எப்போ எல்லாரும் ஐயோ பாவமேன்னு வருத்தப்பட்டுருவாங்க. அப்போ அந்த திராட்சை பழம் சாப்பிட்டா அதில் கொட்டை இருக்கும், பேரிச்சம்பளத்தில் கொட்டை இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, பூணு துப்புவாங்க. தோஷம் பூரா அடிபட்டு போயிடும். ஊரே காரி துப்பிடுச்சு. எப்படி? ஊரே காரி துப்பி போய் அவமானம் ஆகி போச்சு. அதை பூரா அந்த ஸ்தலம் நிவர்த்தி பண்ணும். சார், திருக்கொல்லிக்காடு அவ்வளோ நல்லா இருக்கா சார்? எஸ், சொந்த அனுபவம், கேட்டு வியந்த அனுபவம், பார்த்து வியந்த அனுபவம். இன்னும் இதனுடைய மகத்துவம் பயங்கரமாக போகக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது. இதை காட்சியாக கொண்டு வரதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்துருங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. அந்த ஆப்பில் தான் இந்த வெப் சீரிஸ்லாம் ப்ரோக்ராமாக வரப்போகுது. லவ்லி விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இந்த ஸ்தலங்களோட பெருமை, இந்த ஸ்தலங்களோட மகத்துவமெல்லாம் நம்ம பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ சார், நீ பாம்புக்கு வரவே மாட்டேங்கிறியே சார், வெளியிலே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கியே, ராகு தோஷத்துக்கு இதை சொல்லு சார். கேது தோஷத்துக்கான கோவில் இது வரல. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இது ராகு தோஷத்துக்கு தான். ராகு தசை, ராகு புத்தி, ராகுவோட ஸ்தானம் அஷ்டமத்தில் இருந்தாலோ, 3ல் இருந்தாலோ, 12ல் இருந்தாலோ இந்த கோவில் அப்படி ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். சார், நிஜமாவா சார்? என்ன ரிசல்ட்டு கொடுக்கும் சார்? அப்படி என்ன கோவில் சார் அது? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? எப்படி? கருடா
சௌக்கியமா அப்படின்னு இந்த பாம்பு கருணை பார்த்து சௌக்கியமான்னு கேட்குதே, எதுக்கு? எதிரிக்கு எதிரி நண்பன். இந்த நாகம் அந்த கருடனுக்கு கட்டுப்பட்டது. எப்படி கட்டுப்பட்டது? கருடன் உத்தரவிட்டால் நாகம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாகணும் அப்படிங்கிறது விதி. மகாவிஷ்ணு கருடனுக்கு கொடுத்த வரம், சிவபெருமான் சனிக்கு கொடுத்த வரம். இங்க மகாவிஷ்ணு எனக்கு நீ வாகனமாக வரணும், அந்த நாகங்கள் உனக்கு பிரிய உணவாகும். அவருக்கு பேர் மாமிச பக்ஷி. எது? மாமிச பக்ஷி, அசைவ போஜன பிரியர், நித்திய சூரி. அவரோட பேர்லாம் தெரிஞ்சுக்கங்க. நித்திய சூரி. தன் தாய்க்காக அமிர்த கலசத்தை எடுத்தவர். தனக்கு வேணும்னு போய் எடுக்கல. இப்படி அடுத்தவர்களுக்காக நீ வாழ்வாய்னு சொன்னதுதான் ஜோதிடம். அதனாலதான் மகாவிஷ்ணு உங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? அடடா, இது கேட்கவே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு காஷ்யப்ப முனிவருக்கு குழந்தையா கருடன் பிறக்கிறார். தன் சகோதரன் அருணன் ஊனமா பிறக்கிறார். இந்த காஷ்யப்ப முனிவர் என்ன பண்றார்? 2 முட்டையை கொடுக்குறார். யார்கிட்ட? வினத்தை கிட்ட. வினத்தா அப்படிங்கிறவ தான், வினத்தைங்கிறவ தான் கருட பகவானோட அம்மா. வினத்தா சுதன்னு கருடனை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அம்மா பேரை சொல்லி கருடன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். எப்படி? நீ இன்னாரோட புதல்வியே, மகாலட்சுமியை பிருகுமுனிவரின் புதல்வியேன்னு சொல்ற மாதிரி கருடனை வினத்தையின் புதல்வனை வினத்தா சுதா அப்படின்னு கூப்பிட்டா எப்பேற்பட்ட கஷ்டமும் எப்பேற்பட்ட பாதிப்பும் எப்பேற்பட்ட மருத்துவ பாதிப்பிலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த 2 முட்டைகள்ல என்ன பண்றான்? ஒன்றை தவற விட்டுடுறான். தவற விட்ட முட்டையிலிருந்து பாதி ஜீவனுடன் கால்கள் இல்லாம அருணன்னு வரார் ஊனமுற்றோர். அவரை சூரிய பகவான் தனக்கு தேரோட்டியா கூட்டிட்டு போயிடுறார். இந்த கதைகள் எல்லாம் நீங்க விஷுவலா பார்க்கணும்னா இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கு தயாராகிடுங்க. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் 2026ஆம் ஆண்டு உங்களுக்காக அது கிடைக்க போகுது. இதெல்லாம் விஷுவல் ட்ரீட்டாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த கதைகளை வாயில் கேட்குறத விட கண்ணால் பார்த்து, அது இப்போ மாடர்ன் ட்ரெண்டிங்கோட ஹியூமன் ரிசோர்ஸஸோட அந்த நாடக கலைஞர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்காக அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுக்க போகிறாங்க. அந்த கருட பகவான் 2வது முட்டையில் அவர் ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக பரிபூர்ணமாக அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்தப்போ அவ்வளோ பராக்கிரமத்தோடு இருந்தாராம் கருட பகவான். அவ்வளவு பலசாலி, தைரியம், துணிச்சல். அந்த காஷ்யப்ப முனிவருக்கு இன்னொரு மனைவி, அவள் பேர் கத்ரு, நாகங்களின் அன்னை. அவள் கேட்டாலாம், அவள் 2 கேட்டுட்டா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு 1000 குழந்தைகள் வேணும்னு கேட்டான். ஐயோ 1000மான்னு அவள் கையிலேயே ஒரு முட்டையை கொடுத்தாராம். அந்த ஒரு முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு வந்தது தான் 1000 நாகங்கள். கருநாகம், செந்நாகம், பூநாகம், கோதுமை நாகம், இப்படிலாம் வந்துட்டு இருக்குது. பூநாகம்ன்றது இவ்வளோ வருஷம் தான் இருக்கும், ரொம்ப விஷம் ஜாஸ்தி. இந்த 1000 நாகங்களுக்கும் சேவை செய்கிற பாக்கியத்தை கத்ரு செய்கிறா. அவளுக்கு டயர்டாகிடுது. இப்போது கருடனோட அம்மாவை தனக்கு அடிமையாக்கணும்னு முடிவு பண்ணி தேவலோக குதிரைக்கு வால் வெள்ளை கலரில் இருக்கா கருப்பு கலரில் இருக்கா, அந்த உச்சி சிரவசங்கிற குதிரை வெள்ளை கலர் ஆச்சுன்னு சொல்லி அதில் கருப்பு நிறத்தில் வாழை கருநாக குட்டிகளை போய் சுற்றிக்க சொல்கிறான். அந்த குதிரையோட வால் மட்டும் கருப்பாக இருக்குது. தன் தாய் வினத்தை ஏமாந்து போகிறா. அப்போ ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறா. 1000 நாகங்களுக்கும் சேவை செய்கிற பங்கை கத்ருக்கிட்டேருந்து அவள் எடுத்துக்கிறா. அவளும் ரொம்ப அசந்து போயிடுறா. தன் அம்மா கஷ்டப்படுறதை பார்த்தா கருட பகவான், இல்லை இதற்கான விமோச்சனம் வேணும்னு தன் மாற்றான் தாயான சித்திக்கிட்ட கத்ருக்கிட்ட போய் விமோச்சனம் கேட்குறா. உனக்கு விமோச்சனம், உங்கள் தாயை நான் விடுதலை பண்ணணும்னா சொர்க்கலோகம் சென்று நீ தான் பறந்து போறில்ல, நீ தான் ரொம்ப பலசாலியாச்சே, மிக உயர பறப்பாயே, வாழ்க்கையில் உயர போகணும்னு ஆசைப்படுறோம்ல, அப்போ கருடன் தான். உனக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கே, உன் உடல் நகங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கே, நீ இந்திரலோகத்தில் சொர்க்கத்தில் போய் இந்திரலோகத்தில் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வா, எனக்கு வேணும், அதை கொடுத்துட்டு உங்கள் அம்மாவை நீ கூட்டிகிட்டு போ, நான் விடுதலை பண்ணுறேன். அப்படியா அப்படின்னு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் யோசிக்காமல் தன் தாய்க்காக கிடுகிடுன்னு மேலே பறந்து போனாராம் கருடன். அத்தனை லோகத்தையும் தாண்டி இந்திரலோகம் போய் இந்திரங்கிட்ட சண்டை போட்டு இந்திரனோட வஜ்ராயுதத்தை ஜெயிச்சு அமிர்த கலசத்தை தூக்குறார். அமிர்தம் அவர் மேலே படுது. பொன்னிற மேனி அடையிறார். அதனாலதான் குங்குமாங்கித்த வர்ணாய குந்தேந்து தவலாயச்ச விஷ்ணுவாகன ரூபனே நமஸ்துபியம் பக்ஷி ராஜாயனே நமக அப்படின்னு நம்ம அவரை பிரார்த்தனை பண்ணணும். குங்குமாங்கித்த வர்ணாய, சிகப்பு நிறத்துல இருக்கியே, உன் அடிப்பாகம் வெண்மையா இருக்கே அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இவர் தான் கருடன். இந்த செய்தி எல்லா லோகத்துக்கும் பரவுது. 14 லோகத்துக்கும் பரவுது. இந்திரனை தோற்கடிச்சுட்டாராம், தேவர்களை தோற்கடிச்சுட்டாராம், அக்னி பகவானை தோற்கடிச்சுட்டாராம் கருடன். அமிர்தம் அவர் மேல பட்டுட்டு தான். இனி அவருக்கு மரணம் இல்லாத வாழ்வு.
அதனாலதான் கருட தரிசனம் வெற்றி தரும், சந்தோஷம் தரும், சுபிக்ஷம் தரும். கருட வாகனம், வாகனங்கள்ல எத்தனை வாகனங்கள் மகாவிஷ்ணுவுக்கு இருந்தாலும் கருட வாகனம் தான் பெஸ்ட். வெள்ளி கருடன் அப்பேற்பட்டவர். தங்க கருடன் இன்னும் விசேஷம். காசிக்கு போனா கூட மாசி மாசத்துல வர வெள்ளி கருட தரிசனம் அந்த புண்ணியம் சமமானதா இருக்குமா. அப்ப பாருங்க, இந்த வைஷ்ணவத்துல இந்த கருட வாகனத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கருட பகவானை பிரார்த்தனை பண்றது எந்த விஷ்ணு கோவில்களில் வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஒரு 3 கோவில் அதுக்கு ரொம்ப பிரசித்தி. ஒன்று காஞ்சிபுரம், வேதாந்த தேசிகர் கருட தண்டகம் பாடினப்ப நேரில் கருடன் வந்ததாக சொல்லப்படும். அடுத்து ஸ்ரீரங்கத்தில் பெரிய கருடன், அமிர்த கலச கருடன், இன்னொரு கருடன். ஸ்ரீரங்கத்தில் இருக்க கருடன் நான் ஏன் போயிட்டு இருக்கேன், அதை ஏற்கனவே நான் எடுத்துட்டேன், பார்த்துட்டேன், அதுக்கு வீடியோஸ் வந்துச்சு என்னோட யூடியூப்ல. இந்த கருடன் உறையூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில் கல்கருடன், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் கல்கருடன் வீதி உலா வரக்கூடிய ஒரே கோவில் இதுதான். தூக்க முடியாது கல்கருடனை. கோவில் சன்னலிருந்து வெளில வரும்போது 4 பேர், அப்புறம் நடையில வரும்போது 8 பேர். அந்த விளக்கம்லாம் அந்த புரோகிதர் சொல்றதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நீங்களும் அதை கேட்கணுங்கிறதுக்காக தான். மார்கழி பங்குனியில இவரை வெளியில தூக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 பேர், 4 பேர் தூக்கும் போது வயிற்றுக்காது, அப்புறம் 8, வாரையை சேர்த்து 14, 32, 64 பேர் தூக்குறது. வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்தில் வச்சு இழுக்கிறது. தெருவுக்கு போயிட்டு உள்ள வரும்போது 64, 32, 16, 8. அதே போல 4 பேருக்கு சன்னதி உள்ளார வருவார். கல்லால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. பல விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். ராகு தோஷத்திற்கான சர்ப்பங்களால் இந்த கோயிலோட ரகசியம் தெரிஞ்சுக்கங்க. ராகு தோஷம் தாயாருக்கு கல்யாணத்துக்காக காத்திருக்கா, திருமணம் நடக்கல, தாமதமாகுது, மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்றா, சீனிவாச பெருமாளா வந்து பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறா. தாயாரை இந்த ராகு பாதிச்சிடக்கூடாது, சர்ப்பங்கள் பாதிச்சிடக்கூடாதுன்னு கருடன் காவல் இருக்கார். அம்மா இல்லையா, அம்மா ஸ்தானம் இல்லையா, காவல் இருக்கார் கருட பகவான். திருமண தோஷங்கள், திருமண உறவுகள் நல்லா இல்லை, பொம்பளை சாபம், பொம்பளை கேஸ் கொடுக்குறா, பொம்பளை சண்டையாவது, அக்கா தங்கச்சிக்கிட்ட சண்டை, மாமியார் நாத்தனார் கிட்ட சண்டை, அக்கா தங்கச்சியோட சண்டை, ஸ்நேகிதிகளோட சண்டை, தகராறு, என்ன ஸ்நேகிதி பிரிஞ்சு போயிட்டா, இந்த பெண்களால பிரிவு, பெண்களால அவமானங்கள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப ஒரு கவிஞர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நான் தான் அந்த கோயிலுக்கு போகணும் போல இருக்கே அப்படின்னு இந்நேரம் அந்த கவிஞருக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் ஆகும். ஆல்ரெடி அவரோட ஜாதகம்லாம் பார்த்துருக்கோம். அந்த கவிஞருக்கு ராகு தசை, பெண்களால் அவமானம் வருது. நான் எந்த கவிஞரை சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும், பேரெல்லாம் சொல்ல வேணாம். தேசிய விருது பெற்ற கவிஞனுக்கு இப்படி ஒரு அவமானம் பெண்ணால தேவையா? அப்ப அந்த பெண் போன பிறவியில நாக தேவதையா இருப்பா அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். உறையூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில் கல்கருடன் வழிபாடு. அந்த விளக்கம்லாம் கேளுங்க. நான் ரொம்ப வியந்தேன், நான் ரொம்ப பிரமித்து பார்த்த கோவில். ஜோதிடர்களும் இந்த கோவிலை நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணுங்க. உலர் திராட்சை, தாமரைப்பூ, துளசி. ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கருட ஜெயந்தி. இது ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கருட பகவானோட ஜெயந்தி. அந்த நட்சத்திரம் அவருக்கு ரொம்ப விசேஷம். சுவாதி நட்சத்திரம் அப்பேற்பட்டது, பெருமைக்குரியது. அமிர்தம் தவறி விழுது இல்லையா கருடன் மேல, சுவாதி நட்சத்திரம் பெருமைப்பட்டுதான். எண்ணில் பிறந்த கருடனுக்கு அமிர்தம் அவன் மேல் கொட்டியது அப்படின்னு. அப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் எவ்வளவு சுபிக்ஷத்தை அனுபவிக்கணும், எவ்வளவு பொருளாதாரத்தை அனுபவிக்கணும், எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கணும். சார், இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களும் இந்த கருடனை கும்பிடலாமா சார்? திருவாதிரை, சதயம், சுவாதி, ராகு பகவானோட நட்சத்திரம், தாராளமா கும்பிடலாம். கண்ணதாசனோட எழுத்துக்கள் எவ்வளவு பிரமாதம். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியம். இன்னைக்கு யார் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இருக்கா? நிலைமை உயரும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை குறையும் பொழுது நிழலும் உன்னை மிதிக்கும் அப்படின்னு. இதெல்லாம் பாருங்களேன் இவ்வளவு பிரமாதமா இருக்குங்க. பக்ஷிராஜ் என்று பேரு, கல்கருட் என்று பேரு, வைணதே என்று பேரு. மற்ற ஊர்ல மரத்துல, தங்கத்துல, வெள்ளியில வாகனம், இங்க கல்லால வாகனம் இருக்கு. வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு. மார்கழி பங்குனியில இங்க தாயாரை பார்த்துட்டு வைகுண்டத்தில் சொல்லி சுவாமியை வச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனாகும். தாயாரின் பெருமாளை சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தைருக்கா, பதவியர்கள், வியாபார அபிவிருத்தி, நவகிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், பக்தி தோஷம், ராகு கேது தோஷங்களை புரிஞ்சுக்கிட்டார். இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை இங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை இந்த இடத்துல பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். மார்கழி பங்குனியில இவரை வெளியில தூக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 பேர்,
4 பேர் தூக்கும்போது வயிற்றுக்காது, அப்புறம் 8, வாரையை சேர்த்து 14, 32, 64 பேர் தூக்குறது. வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்தில் வச்சு இழுக்கிறது. தெருவுக்கு போயிட்டு உள்ள வரும்போது 64, 32, 16, 8. அதே போல 4 பேருக்கு சன்னதி உள்ளார உள்ள கல்லாத வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. இங்க வாகனமா இருக்காரு, 6 கால பூஜையோட இருக்காரு, எல்லா விதமான காரியங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். ராகு கேது தோஷங்களை பூர்த்தி பண்ணார். முக்கியம் கருட பகவான். நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற கருட சேவை டிசம்பர் மாசம் சுவாமி புறப்பாடு ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப தைல காப்பு சாத்திருக்கிறதுனால ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் இவருடைய ஜென்ம நட்சத்திரம். ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துக்கு காத்தால ஹோமம் இதெல்லாம் நடக்கும், ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தான் பூர்த்தி ஆகாப்புல 48 நாள் முன்னாடி தைல காப்பு சாத்துறது. தைல காப்பு சாத்தினதுனால முகத்தை பார்க்கலாம், கண்ணாடியில பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு தரிசனமாகும். ஆகஸ்ட் மாசம் வந்தீங்கன்னா ஃபுல்லா தரிசனம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். தைல காப்பில் இருக்கும்போது தரிசனம் பண்றதுனால வியாதிகள் எல்லாம் போறது, மனசுல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்குற முக்கியம் கருட பகவான். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். தூவாய பொழுது வந்து துறவேழன் மூவாமணிக்கு முதலை துடித்தானே, தேவாதி தேவனை செங்கமல கண்ணனை நாவாழ்வானை நரையூரில் கண்டேனேன்னு கருடனை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக மங்களாசாசனம். முழு நாளும் தமிழ்ல கருடன் தான், நாவாழ்வார்னாலும் கருடன் தான். கருட பகவானுக்கு தரிசனம் பண்ணதாக ஆழ்வாருடைய பாசுரம் ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்துக்கு காரணமே கருட பகவான். தாயாரையும் பெருமாளை சேர்த்து வச்சதுனால எல்லா விதமான காரியங்களையும் பொறுத்து பண்ண தாயாரும் பெருமாளும் கல்யாணத்துக்கு காரணமா இருக்கார். ராமாயணத்தில் எப்படி ஆஞ்சநேய சுவாமிக்கு பெருமை உண்டோ அது பிறகு கருடாழ்வாருக்கு இங்கே பேர் உண்டு. தாயாரையும் பெருமாளை சேர்த்து வச்சதுனால கல்யாண கோலத்தில் பெருமாளும் தாயாரும் காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீனிவாச பெருமாள் வந்துள்ள வழி நாச்சியார். கல்யாண கோலம் தாயாரும் பெருமாளும் பிரிகிறதே கிடையாது. கல்யாண கோலம் பெண்ணரசு நாடு இருக்கிறதுனால சர்வ அதிகாரம் இங்கே தாயார். தாயார் முன்னாடி போனால் பெருமாள் பின்னாடி வருவார். எல்லாம் இங்கே தாயாருக்கு கல்யாண கோலமான தரிசனம். 5 பெருமாள் பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், பலராமன், பிரம்மா, செக்கனாம்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில். 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71வது கோயிலா விஷ்ணு கோயிலை கட்டலாம். இது 70 சிவன் கோயிலை கட்டினோடனே மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா சிவபெருமான் தபஸ் பண்ணி கேட்குறான். மோட்சத்துக்கு போனா நாராயணன் கூப்பிடுங்கிறார். இவ்வளவு காலம் பூஜை பண்ணிட்டு கூப்பிட்டா வருவாராங்கிறார். அப்பதான் போரை தூண்டி விட்டு போரில் தூக்கும் பொழுது அவனை அறியாம கத்துறான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. பெருமாள் 2 கையோட காட்சி கொடுத்து போன ராஜ்யங்கள் மீட்டு கொடுக்குறார். மீட்டு கொடுத்து ராஜ்யம் பண்றார். திருவண்ணகாவல் கோயில் தான் முதல் கோயில். அதுக்கு அடுத்தது சிவன் கோயில் கட்டுறார். கடைசியா 70வது 71வது கோயிலா விஷ்ணு கோயிலை கட்டுறான். இந்த கோயிலை இதுக்கப்புறம் 7 கோயில் கட்டுறாரு. கட்டினதுக்கு அப்புறம் சுவாமி மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் யோஜனை பண்ணுறாரா 7 சிவன் கோயில் கட்டுக்கான், விஷ்ணு கோயில் கட்டுக்காங்க. என்னடா பண்ணணும்னு பார்த்தேன். நாயன்மார்களில் ஒருத்தராக கொண்டு உட்கார வைக்கிறார். இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறதுனால பதவியவர்கள் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், புதனோட தோஷம் பூர்த்தியாகும். சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலுக்கு சுக்கரனோட தோஷம் பூர்த்தியாகும். 5 பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில் ஒத்துமையாக இருக்கலாம். பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்தில் உள்ள பிதிர் தோஷங்கள்லாம் போகுது. கல்யாண கோலத்துக்கு காரணமே கருட பகவான். தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். கோவிந்தா கோவிந்தா. சூப்பராக இருந்ததுல அந்த கோவில். ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், கல்கருடன், உறையூர் நாச்சியார் கோவில், ராகு தசை, ராகு புத்தி, ராகுவால பாதிப்பு, திருவாதிரை சதயம் சுவாதி. இந்த ஆலயத்தில் பெரிய விமோச்சனம் கிடைக்கும். கோவில்கள் எல்லாம் கோவில்கள் அல்ல. ஒரு கோவிலில் 1,00,000 பலன் கிடைக்கும். அதுக்காக 1,00,000 கோவில் போனால் ஒரு பலன் கூட கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு கோவிலில் இந்த காரணத்துக்கு 1,00,000 பலன் கிடைக்கும். இப்படி காரண காரியம் கருதி அதனுடைய தாற்பயங்கள் கருதி நம்ம போகிறது வெற்றி தரும். இதை தானே நம்ம வாழ்க்கையில் தேடுறோம். இன்னொரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.